500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மதிப்பிழந்து விட்டதாக மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. அந்த கருத்துக்கள் குறித்து விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வைத்தீஸ்வரன். சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து இப்போ நாம் பார்க்கலாம். என்னன்னா மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிற 2000 ரூபாய் புதிய நோட்டில் ஜிபிஎஸ் ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி ஒன்று வெளியாச்சு. இதில் எப்படி நான் ஜிபிஎஸ் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கிழிச்சு பார்த்துருக்காரு. இப்போ இந்த பழைய நோட்டுகள்லாம் செல்லாததுனால அந்த பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா பிரதமர் சமீபத்தில் அழுதாரு, இந்த ரூபாய் கருப்பு பணம் ஒழிப்பு தொடர்பாக அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வெளியாச்சு. பிரதமர் அழுதா நீங்க கவலைப்படுறீங்க, சிவகார்த்திகேயன் அழுதா கவலைப்படுறீங்க, ஆனா நம்மளுடைய விவசாயிகள் அழுதா நீங்க கவலைப்படுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் அடிச்சு ஒரு மீம் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டிருக்காரு. அடுத்து என்ன அப்படின்னா, மத்திய அரசின் இந்த அறிவிப்பு கிளீன் இந்தியா, இது ஒரு புதிய கிளீன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் பட்நாயக் சொல்லியிருக்காரு. அவர் இது தொடர்பாக ஒரு மணல் சிற்பம் ஒன்று உருவாக்கியிருக்காரு. என்னன்னா, இப்ப பழைய பணம் வைத்திருப்பவர்கள், பணம் நிறைய வச்சிருக்கிறவங்க நிம்மதி இல்லாம ஏடிஎம் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. ஆனா பணம் இல்லாம இருக்கிறவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியா இருக்கு. ஏன்னா மத்திய அரசு கருப்பு பணத்தை ஒழிக்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் சொன்னவங்களுக்குலாம் இது ஒரு பேரிடி, மத்திய அரசு இந்த அறிவிப்பு ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கார்ட்டூன் ஒன்று போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பழைய 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு எல்லாமே குப்பை தொட்டியில போட்டாங்க நார்த் இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டோவா எடுத்து ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்ப புதிய 2000 ரூபாய் நோட்டு உண்மைதானா, அது கள்ள நோட்டு இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்கு என்ன மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு போட்டோவா போட்டு வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் எங்க இருந்தடா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, ஜியோ சிம் வாங்குறதுக்காக நீங்க வரிசையில் நிக்கிறீங்க, ஐபோன் வாங்குறதுக்காக நீங்க வரிசையில் நிக்கிறீங்க, ஆனா ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காக ஒரு நாட்டு நல்லனுக்காக போய் நீங்க இப்படி அழுத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவா போட்டிருக்காங்க. என்னன்னா, நமக்கு வாழ்க்கையில ஹாப்பினஸ் அப்படிங்கறது ரொம்ப அபூர்வம், அந்த மாதிரியான சந்தோஷமான நிலைமையில கூட யாராவது பூந்து அதை தட்டி விட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இதுவா போட்டிருக்காரு. ஏன்னா நீங்க ஜியோ சிமுக்காக வரிசையில் நிக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டே ஒருத்தவங்க இது பண்றாங்க, நாங்க எங்கப்பா இன்னும் அப்படின்னு முதியோர்களும் பெண்களும் ஒரு கமெண்ட் பண்றதா ஒருத்தர் மீம் போட்டிருக்காரு. என்னன்னா, இப்போ சமீபத்தில் அரசு என்ன சொல்லியிருக்கு, பணம் எடுப்பவர்கள் விரல்கள்ல மை வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 லட்ச ரூபாய் எடுக்க போன ஒருத்தரோட நிலைமை இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஒருத்தர். இன்னைக்கு பழைய சமூகம்லாம் வேற மாதிரி இருந்துச்சு, இப்பெல்லாம் ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்காகவே லீவ் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டோ போட்டிருக்காரு. இல்லைன்னா இந்த அரசு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் வாங்குறது எதுக்கு அப்படின்னா கார்பரேட்டுகளுக்கு கடன் கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கார்ட்டூனா போட்டிருக்காரு. இப்போ வங்கியில் பணம் எடுப்பவர்களுக்கு விரல்ல மை வைக்கிறது சரிப்படலை அப்படின்னா சூடு வைக்கப்படும் அப்படின்னு புதிய அறிவிப்பு வெளியானதா ஒரு வதந்தி பரப்பி விட்டுருக்காங்க. நன்றி தனலட்சுமி.